ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம ஒரு உலகளாவிய ஹிஸ்டரியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா காஃபி. அதாவது காஃபி எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு, எப்படி உலகம் முழுசா இது பரவிச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். உங்களுக்கு விருப்பமான காஃபியை போட்டு கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? காஃபி எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க? எத்தியோப்பியா கண்ட்ரில தான் இந்த கதை தொடங்குது. கேல்டின்னு ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிக்கிறாரு. அவரோட ஆட்டுக்குட்டிங்க ஒரு செடியில இருக்கக்கூடிய பெரி பழத்தை சாப்பிட்டு வழக்கத்துக்கு மாறாகவே ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்ததை அவர் கவனிக்கிறாரு. அந்த ஆர்வத்துல நம்ம கேல்டி என்ன பண்றாருன்னா அவரும் அந்த பெரி பழத்தை சாப்பிடுறாரு. அதை சாப்பிட்ட உடனே அவருமே ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த நிமிஷம் தான் நம்ம காஃபி இந்த உலகத்துல பிறந்துச்சுன்னு நம்பப்படுறாங்க. எப்படி இந்த காஃபி உலகம் முழுசா பரவி இருக்கும்? இந்த பெரி ஃப்ரூட்ஸ் பத்தின தகவல் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. அங்க பக்கத்துல இருந்த துறவிங்க நைட்டு முழுக்க இரவு பிரார்த்தனை செய்யறத வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு இரவு பிரார்த்தனை பண்ணணுன்றதுக்காக அவங்க பெரி ஃப்ரூட்டை தண்ணியில போட்டு அதை காய்ச்சி அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியை விற்பனை பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அந்த தண்ணியை நிறைய பேர் விரும்பி வாங்கவும் செஞ்சாங்க. அதனால விற்பனை அதிகமாச்சு. இதனால ஒரு பிசினஸ் உருவாச்சு. அதனால இந்த ஏமன் கண்ட்ரில என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை அதிகமாவே பயிரிட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊர்ல எப்படி டீ கடைலாம் இருக்கோ அதே மாதிரி அவங்க ஊர்ல அவங்க காஃபி ஹவுசஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 17th செஞ்சுரியில தான் இந்த காஃபி ஐரோப்பாவை வந்து அடைஞ்சது. கூடவே வேறு சில சூழ்ச்சியையும் சில சச்சரவையும் கொண்டு வந்துச்சு இந்த காஃபி. சில பேர் இது சாத்தானோட ட்ரிங்க்னு சொன்னாங்க. சில பேர் இது கிறிஸ்தவ மதத்தோட பானமாவே அறிவிச்சாங்க. காஃபி ஹவுஸ் இதனால ரொம்பவே வேகமாக யூரோப்பா முழுசும் பரவ ஆரம்பிச்சது. காஃபி அட்லாண்டிக் வழியா தான் இந்த புதிய உலகத்துல பயணிக்க ஆரம்பிச்சது. 18th செஞ்சுரியிலாம் டீக்கு தான் அதிகமான மவுஸ் இருந்துச்சு. அப்படி இருந்துமே கூட காஃபி தன்னோட நிலைப்பாட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்கா உருவாக்கிச்சு. சுதந்திர போராட்டத்தின் போதெல்லாம் காஃபியை ஒரு பானமாகவே குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த காஃபி ஒரு புரட்சியின் கருவியாகவே மாற ஆரம்பிச்சதா அவங்க நம்பப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த காஃபி உலகம் முழுக்க பரவி போயிருக்கு. மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்லயே பல காஃபி ஹவுசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த காஃபி பல பரிணாமங்கள் எடுத்து பல வெரைட்டி ஆஃப் காஃபியை இப்போ உருவாக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் காஃபி குடிக்கிறதுக்காகவே நம்ம நண்பர்களை மீட் பண்றோம். காஃபி குடிச்சா நம்மளோட கவலையை போக்குறோம். காஃபி குடிச்சு நம்மளோட நேரத்தை செலவிடுறோம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம காஃபி குடிக்க ஆரம்பிச்சோம். இப்படித்தான் காஃபி இந்த உலகத்துல பிறந்து நாம இப்ப குடிக்கக்கூடிய ரெகுலர் காஃபியை மாறி நிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching this video.